நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். இருபத்தி 4/9/2015 புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை. ஏகாதசி திதி மாலை 5:54 வரை, பின்பு துவாதசி, திருவோண நட்சத்திரம் பின்னர்வு 2:01 வரை, பின்பு அவிட்ட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. சுப உரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இன்று சுப முகூர்த்த நாள், ஏகாதேசி என்பதனால் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, சந்திரனானவர் 10இல் அமைய பெற்று 4இல் சுக்கிரன் 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் விலகி ஏற்ற மிகுந்த பலன்கள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கூட தக்க சமயத்தில் கிடைத்து மனமகிழ்ச்சி உண்டாகும். ரிஷப ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் 3இல் அமைய பெற்று 9இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய குழப்பங்கள் படிப்படியாக விலகி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும். வேலையாட்களுக்கு இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய அமைப்பு, மேல் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலையானது இன்றைய நாளில் உள்ளது. மிதுன ராசி நேயர்களே, சுகஸ்தானமான 4இல் சூரியனும் 8ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. செவ்வாய் 3இல் இருப்பதால் எதையும் சமாளிப்பீர்கள் என்றாலும் இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் உள்ளதால் நிதானத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. கடக ராசி நேயர்களே, சமசப்தமஸ்தானமான 7இல் சந்திரன் அமைய பெற்று 3இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படும். நெருங்கியவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். அரசு வழியில் கூட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைத்து மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் அமைய பெற்று 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இருந்த பிரச்சனைகள் விலகக்கூடமைப்பும் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் உள்ளது. கன்னி ராசி நேயர்களே, சனி 3இலும் 5இல் சந்திரனும் சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். கூட்டாளிகளால் சாதகமான பலன்கள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. துலா ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் செவ்வாயும் குருவும் சஞ்சரித்தாலும் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். பண வரவுகள் ஒரு புறம் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படலாம் என்பதனால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன் அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சூரியனும் ராகுவும் இருப்பது உன்னதமான அமைப்பாகும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேல் அதிகாரிகளுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது. தனுசு ராசி நேயர்களே, 2ஆம் வீட்டில் சந்திரனும் 10இல் சூரியன் ராகுவும் சஞ்சரிப்பதால் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். இருந்த கடன் பிரச்சனைகள் விலகக்கூடமைப்பும் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நிலையும் இன்றைய நாளில் உள்ளது. மகர ராசி நேயர்களே, சந்திரனானவர் ஜென்ம ராசியில் அமைய பெற்று 9இல் சூரியன் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழிலில் லாபங்கள் ஏற்படும்.
உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக நன்றாக இருக்கும். கும்ப ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சூரியனும் ராகுவும் அமைய பெற்று 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. குறிப்பாக உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது, உணவு விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது மிகவும் உத்தமம். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவானது சற்று சாதகமாக இருந்து அதன் மூலமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலானது உண்டாகும். மீன ராசினியர்களே, 6ஆம் வீட்டில் செவ்வாய் வலுவாக அமைய பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு ஆகும். உத்தியோகத்திருப்பவருக்கு இருந்த பழிச்சொல்கள் விலகக்கூடிய அமைப்பு, புதிய பொறுப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல சுக்கிரனை பற்றி பார்க்கின்ற பொழுது நவகிரகங்களில் சுகக்காரகன், கலத்தரக்காரகன், பெண்கள் மூலமாக யோகங்களை அடைய வைவதற்கான கிரகமாக விளங்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் ஆவார். ஒரு ஆணின் ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக இருப்பது மிக மிக அவசியம். சுக்கிரன் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் அமைய பெற்று சுபகிரக பார்வையோடு இருப்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான அமைப்பாகும். ஒருத்தருடைய ஜாதகத்தில் 4ஆம் வீடானது பலமாக இருந்து சுக்கிரனும் பலமாக இருந்தால் சொந்த வீடு, வாசல், வசதி வாய்ப்புகள், நவீனகரமான பொருட்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோகமானது அற்புதமாக உண்டாகும். நேயர்களே, இதுவரை சுக்கிரனை பற்றி சில குறிப்புகளை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.